இந்த வீடியோ போகிறதுக்கு காரணமே தாத்தா சுபவீர பாண்டியனோட இந்த ஒரு கேவலமான ஒரு பேச்சு தான். அதாவது சாட்டை துரைமுருகனை பற்றியும் அண்ணன் சீமானை பற்றியும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மனைவியை பற்றி ரொம்ப கொச்சையாக ரொம்ப கேவலமாக வந்து பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு சீமானை விதவை தான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது காரணம் வந்து அந்த முத்துக்குமார் இருந்தார், அவர் வந்து இறந்துட்டார், அவர் மனைவியை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீமான் நினச்சாரு. ஆனால் அவர் மனைவியை வந்து சாட்டை துரைமுருகன் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக ஒரு பொண்டாட்டிக்காக சாட்டை துரைமுருகனும் சீமானும் போட்டி போட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசி வச்சுருக்காரு. அதை வந்து இவன் தம்ப்ளைனாக வச்சு இந்த கரிகாலம் வந்து என்ன பண்ணுறான், அதை வந்து போட்டிருக்கான், அந்த வீடியோ வந்து போட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ தாத்தா சுபவீர பாண்டியனை நம்ம இப்போ பேசுகிறது ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் சில பெண்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த கவிதை இருக்குது. இந்த கவிதை எழுதின வந்து பார்த்திங்கன்னா தமிழச்சி. அவர்கள் வந்து தொடர்ந்து தாத்தா சுபவீர பாண்டியனோட அந்த கள்ள தொடர்பு இருக்கு இல்லையா, அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா கள்ள தொடர்பு தான் டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணியிருப்பான், திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி. அதாவது கல்யாணம் பண்ணிட்டு போனால் அது நல்ல உறவு, கல்யாணம் பண்ணாமல் ஒரு ஆணும் பெண்ணும் தொடர்பு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் கள்ள உறவு அப்படின்னு சொல்லி சமுதாயத்தில் பேசுகிறாங்க இல்லையா. அதுக்கு வந்து இந்த ஆள் புதுசாக ஒரு பேர் வைக்கிறான். இந்த ஆள் தான் வைக்கிறான், தாத்தா சுபவீர பாண்டியன் தான் அந்த பேரை வைக்கிறாரு, திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பேரை வச்சு பல பெண்களோட வாழ்க்கையை வந்து அழிச்ச ஒரு பாலியல் குற்றவாளியாக தான் தமிழச்சி என்ன சொல்கிறாங்க, இவரை வந்து சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அவர் வந்து எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறது ஒரு கவிதையாகவே எழுதியிருக்காங்க. சுபவி என்றால் திருமணம் கடந்த உறவு ஆதரவாளர் என்று பொருள். சுபவி என்றால் திருமணம் கடந்த உறவு தெரியும் இல்லையா, கள்ளக்காதல் வந்து வச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆதரவில் வந்து இருப்பார் அப்படிங்கிறாங்க. சுபவி என்றால் போலி கருஞ்சட்டை வியாபாரி என்று பொருள். இவர் வந்து ஒரு வியாபாரி, கருப்பு சட்டையை வந்து போட்டுக்கிட்டு அதை வச்சு வியாபாரம் பண்ணுற ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபவி என்றால் பாலியல் அத்துமீறல் கொள்கையாளர் என்று பொருள். சுபவி என்றால் ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக எவ்வளோ தூரம் வந்து அத்துமீற முடியுமோ, அவங்கள்ட்ட வந்து சுரண்ட முடியுமோ, அந்த உடல் ரீதியாக தேவைகளை எல்லாத்தையும் வந்து பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பொருள். சுபவி என்றால் இனமான பொறுக்கிகளின் அரண் என்று பொருள். சுபவி என்றாலே பொறுக்கி, சரிங்களா, பொறுக்கினா என்ன, கண்ட பெண்களை பார்த்தா அப்படியே வந்து பொறுக்குவான், அப்படியே ஆணு இதை போட்டு அலைவான், நாக்க தொங்க போட்டு அலையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சுபவி என்றால் பாலியல் நூலகம் என்று பொருள். இதுதான் மிக முக்கியமான வார்த்தை. சுபவி என்றால் என்னங்க, பாலியல் நூலகம் என்று பொருள். 70 சில்லற வயசாகி போச்சு, அப்பையும் பார்த்தீங்களா என்ன யாரை பற்றி பேசுகிறாரு, சீமானை பற்றி பேசுனா சீமான கருத்தோடு வந்து மோதுறான். ஆனால் அப்படி மோதாமல் விஜயலட்சுமி வந்து அதை சொன்னாங்க, விஜயலட்சுமி வந்து இது சொன்னாங்க, விஜயலட்சுமி சீமான் வந்து அப்படி ஏமாற்றிட்டாரு இப்படி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அப்படின்னா இவர் மண்டையை முழுக்க முழுக்க அந்த பாலியல் வக்கர புத்தி தான். இந்த தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீமானுடைய அந்த விஜயலட்சுமி எடுக்கிறல்ல, அப்போ இது வந்து கரெக்டாக தானே இருக்குது. சுபவி என்றால் பாலியல் நூலகம் என்று பொருள். சுபவி என்றால் பிறப்புறுப்பில் சமூக நீதி பிறப்புறுப்பில் சமூக நீதி பாதுகாவலர் என்று பொருள். அந்த ஆள் வந்து பிறப்புறுப்பு தான் பார்ப்போம். ஆண் அப்படின்னா அது வேறு மாதிரி அவங்க வந்து சமூக நீதி வந்து செயல்படுத்துவார். அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா அந்த பிறப்புறுப்பெல்லாம் அது நம்மளுக்கு ஏதாவது நாக்க தொங்க போட்டு அந்த மாதிரி ஒரு சமூக நீதி பார்க்குறவர் தான் இந்த தாத்தா சுபவிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுபவி என்றால் பெரியார் சரவணன் போன்ற பொறுக்கியின் மறு அவதாரம் என்று பொருந்த. பெரியார் சரவணன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பெண் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஃபோன் பண்ணி வந்து உங்கள் கணவர் உங்களுக்கு இன்பம் கொடுக்குறேன்னா பரவாயில்ல, நான் வந்து இன்பம் கொடுக்குறேன், அதனால் நீங்கள் வந்து வந்துடுங்க அப்படி சொல்லி இவன் என்ன பண்ணுவான்னா, இல்லாட்டினா இவன் அங்கே போய் அவங்க பெண்களோட வீட்டுக்கு போய் வந்து இது பண்ணிட்டு காசு வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு நபர், புரியுதுங்களா, பெண்களை அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்போ அவனுடைய மறு அவதாரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுபவி என்றால் அம்பேத்கர் பெரியார் திருத்தி பேசும் வியாபாரி என்று பொருள். சுபவின்னா அம்பேத்கர் ஒன்று சொல்லியிருப்பார், பெரியார் ஒன்று சொல்லியிருப்பார், அதை வந்து அப்படியே திருச்சி பேசி அதை வியாபார நோக்கத்தோடு எப்படி வந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு கை கொண்டவர் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுபவி என்றால் திராவிட பள்ளியில் திராவிட பாலியல் பொறுக்கிகளை உற்பத்தி செய்யும் பலான புரோக்கர் என்று பொருள். இதுதான் மிக முக்கியமான வார்த்தை. சுபவி என்றால் திராவிட பள்ளியில் அந்த லூலு குரூப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து திராவிட பாலியல் பொறுக்கிகளை அந்த மாதிரி பள்ளியெல்லாம் வச்சு பாலியல் பொறுக்கிகளை வந்து அந்த பெண்களை வந்து எப்படி சுரண்டுறது, எங்கே நின்று எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பாலியல் புரோக்கர் போல் வந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாலியல் புரோக்கர்னால் தெரியும் இல்லையா, இந்த 500 1000க்காக வந்து பெண்களை வந்து இது பண்ணி விடுற அந்த தொழில் நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விபச்சார விடுதி நடத்துவாங்களே அந்த வகையில் சேர்ந்தவர் ஒரு பாலியல் புரோக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தத்தில் சுபவி என்றால் திருமணம் கடந்த உறவுகளின் தலைவன் என்று. மொத்தத்தில் சுபவினா என்னங்க அப்படின்னா கள்ளக்காதலுடைய தலைவன். அதான், ஏன்னா சுபவி தான் கள்ளக்காதலுக்கு புது விளக்கம் கொடுக்குறாரு. கள்ளக்காதல் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து டிக்ஷனரியிலையே இல்லை. அப்போ நான் வந்து ஒரு புது விளக்கம் கொடுக்குறேன். கள்ளக்காதல்னா திருமணம் கடந்த உறவு, தாலி கட்டிட்டு போகிறது நல்ல உறவு, தாலி கட்டாமல் போகிறது கள்ள உறவு அப்படின்னா அந்த கள்ள உறவு நம்ம வந்து சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவுன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல. அதுக்கு தான் வந்து சுபவி என்றால் மொத்தத்தில் திருமணம் கடந்த உறவுகளின் தலைவன் என்று பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லங்க, தாத்தா சுபவி தமிழச்சி. நீங்கள் தைரியமான ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் சீமானை கேட்டிங்களே,
ஏன் விஜயலட்சுமி மேலே வந்து வழக்கு போடல அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கு. அத்தனை பேர் வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் தைரியமான ஒரு ஆளாக இருந்தால் தமிழச்சி வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசியிருக்காங்க. அவங்க டெய்லி இப்போ கூட என்ன ட்வீட் போடுறாங்க, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால், ஆம்பளையான்னு கேட்கல, அது வேறு விஷயம். நீ சரியான ஒரு ஆளாக இருந்தால் நீ வந்து நான் சொன்ன குற்றச்சாட்டுலாம் தப்புன்னு சொல்லி நீ பேசு, கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது, அங்கே வந்து வாதாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீரத்தை அங்கே காட்டுங்க தாத்தா சுப்பு, அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் அடுத்த வாழ்க்கையை வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பற்றி பேச உங்களுக்கு வந்து தைரியமே இல்லை. உங்கள் தாத்தா உங்கள் பேர வயசு இருக்குது, என்னை வந்து உங்களை இப்படி பேச வச்சிட்டிங்களே, இதுக்கு நீங்கள் வந்து ஒட்டு திண்ணையில் வந்து உட்காந்துக்கிட்டு திராவிட ஒட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு திராவிடம்னா என்னென்னா ஆபாசம், திராவிடம் என்னென்னா இந்த பாலியல் சுரண்டால், நீங்களே ஒரு பாலியல் புரோக்கர் அளவுக்கு எங்களையும் வந்து பேச வச்சிட்டிங்க. இதெல்லாம் சொன்னது நான் கிடையாதுங்க. நீங்கள் கேஸ் போகணும் அப்படின்னா தமிழச்சி மேலே வந்து கேஸ் போடுங்க, சரிங்களா? இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.